இந்த அரசியல்வாதிக்கும் இந்த சினிமா செலிபிரிட்டிக்கும் வந்து தொடர்பு உள்ளது. எல் முருகன் அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன்ல தமிழ் சினிமாவுடைய ஒரு முன்னணி கதாநாயகியா இருந்தவங்க, அவங்களுடைய பேர் இடம்பெறுது. அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டாக்கா போகுது. ஒரு அரசியல் கட்சியில் சேர்றதோ, ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதோ எலெக்ஷன் டைம்ல இல்ல அவங்களுக்கு போய் ஒரு சால்வை போடுறதோ, இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது அதை வேற விதமா அவங்க வந்து கட்டமைச்சிடறாங்க. ஏன் நடிகைகள் வந்து அரசியல் கட்சியில் சேரக்கூடாதா? ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட விழாவில், அவங்க குடும்ப விழாவில் அல்லது ஒரு பொங்கல் விழாவில் அவங்க ஏன் கலந்து கொள்ளக்கூடாதா? இது எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னா திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போட்ட ஆடியோல இருந்து தொடங்கினார். அதுல மீனா அவங்களுடைய பேர் இடம்பெறுது. இதுக்கு வந்து ரியாக்டும் பண்றாங்க. ஒரு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒரு பொங்கல் விழாவுக்கு டெல்லியில இருக்கிற அவருடைய இல்லத்துக்கு கூப்பிடுறாரு. கூப்பிடும் பொழுது எல்லாரும் பாரத பிரதமர்ல இருந்து எல்லாரும் வராங்க. வந்து மீனா அந்த டாபிக் எடுக்கும் போது அவங்க லைஃப்லயும் ஒரு துயர ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்களுடைய கணவர் வந்து முன்னாடியே இறந்து போனாங்க. ஸோ அந்த துயரத்துல இருந்தே மீண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறாங்களா? இவங்க யார் போய் பார்த்தாங்களா? இவங்க வந்து கேண்டிட் கேமரா வச்சு கண்டுபிடிச்சாங்களா? இதெல்லாம் ஒரு தவறான ஒரு வாழ்க்கை. வந்து சினிமா போது நடிச்சதுன்னு ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ள வராங்க. வித்யாசாகர்னு ஒரு கணவர் இருக்காங்க. 48 வயசுல அவர் இறந்து போகிறாரு. அந்த துயரத்தில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த துயரத்துல இருந்து அவங்களால மீள முடியல. அந்த இறப்பையே விமர்சனம் பண்ணிலாம் பேசினாங்க. மீனா அவங்களுடைய பொண்ணு நைனிகா திரைப்படத்துல நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா நைனிகா அவங்களை வந்து அதிகமா சினிமாவில் நம்ம பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, கண்டிப்பா வாய்ப்புகள் வந்திருக்கலாம். பட் மீனா தான் மேபி அதுக்கு நோ சொல்லி இருப்பாங்க. அந்த பாப்பா வந்து விஜயோடைய பெரிய ரசிகை, அதனால தான் அந்த படத்தில் நடிச்சது வந்து. அதுக்கப்புறம் தொடர்ச்சி படங்கள் எதுவும் இல்லை, நிறைய வாய்ப்புகள்லாம் வந்தது. ரெண்டாவது படிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மீனாவே சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து வந்ததுனால நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒருவேளை அந்த படிப்பை தவற விட்டுமே, நம்ம குழந்தைக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நடிகைகளும் நம்மை மாறி ஒரு சாதாரண மனுஷிகள் தான். மனுஷிகளை இப்படி கொச்சைப்படுத்தி தாறுமாறா பேசுறது சரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சினிமாவும் அரசியலும் வந்து என்னதான் தனித்தனின்னு சொன்னாலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருந்துட்டு இருக்கும். சினிமா சம்மந்தப்பட்ட செலிபிரிட்டிஸ் மீது ஒரு அரசியல் சாயம் பூசுவாங்க. அரசியல் இருக்கவங்க மீது அவங்களுக்குள்ள ஒரு சினிமா கனெக்ஷன்லாம் இருப்பாங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த அரசியல்வாதிக்கும் இந்த சினிமா செலிபிரிட்டிக்கும் வந்து தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கேங் இங்கே வந்து மிகப்பெரிய ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து டெல்லியில் வந்து மோடி அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. எல் முருகன் அவங்களுடைய அந்த வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க இப்போ நல்ல ஒரு நாயகியாக தான் இருக்காங்க. அவங்களுடைய பேர் இடம்பெறுது. அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டாக்காக போகுது. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள், அதுவும் மெயினாக ஹீரோயின்ஸ் அவங்கள வச்சு இன்னைக்கு இந்த மாதிரி பல ரூமர்கள் அரசியல்வாதிகளோட சேர்ந்து கிரியேட் பண்ணுறாங்களா சார்? ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னைக்கு சினிமாவை அரசியலே ஒன்றா சேர்த்து எப்படி போடுறாங்க? இன்னைக்குன்னு கிடையாது, அது வந்து கிட்டத்தட்ட காலகாலமாக இருக்குது. வந்து ஒரு காலத்தில் 80கள் 90கள்லாம் அதிகமாக இருந்தது. அதுக்கு நான் வந்து ஒரு நடிகை கிட்ட கேட்ட பொழுது வந்து பேர் சொல்ல விரும்பல, நடிகை கிட்ட கேட்டபோது என்ன சொன்னாங்க, எங்களுக்கு எந்த பின்புலம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு 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 மாநிலத்திலேருந்து இந்த மாநிலத்துக்கு வந்துட்டோம், நடிக்க வந்த பிறகு இங்கே உள்ள பிரச்சனைகள் வந்து மனிதல் ரீதியான பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பின்புலம் வேணும், எங்களுக்கு ஒரு பேக்ட்ராப் வேணும், ஒரு வலுவான ஒரு விஷயம் வேணும் பொழுது நாங்கள் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு அரசியல் கட்சியில் சேர்றதோ, ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதோ எலெக்ஷன் டைமில், இல்லை அவங்களுக்கு போய் ஒரு சால்வை போடுறதோ, இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது அதை வேறு விதமாக அவங்க வந்து கட்டமைச்சிடுறாங்க. அது காரணம் அதுதான். உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா, பேரை சொல்லிவிட நான் சொல்கிறேன். நஞ்சு சேது படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பெரிய ஹிட்டு, பட்டி தொட்டி எங்கே பேசுகிறாங்க. சேதுக்கு முன்னே அந்த படத்தை பற்றி எழுதுறது கூட ஆள் கிடையாது. அப்புறம் விக்ரம் அப்படின்றாங்க, பாலாவை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த படத்தில் நடித்த கதாநாயகி அபிதாவை தேடி தேடி போய் எடுக்கிறாங்க. அது அப்புறம் ஓரளவுக்கு போன பிறகு சூளைமேடு பெரியார் பாதையில் அவங்க தங்கியிருந்தாங்க. இன்டர்வியூ பண்ண போனது கதவை தட்டும்போது ரொம்ப நேரம் திறக்கல, மெல்லிசாக. அப்போ அந்த இது கூட கிடையாது, லென்ஸு கூட கிடையாது அந்த கதவில் இருக்குங்கள. இது திறந்து குரல் யாருங்க ஒன்றா, நடிகை அபிதா, இது இல்லைங்க, இது வேறு வீடு அப்படின்ட்டாங்க. என்னடா அதுன்ட்டு இந்த வீடு தான் சொன்னாங்க. அப்போது செல்ஃபோன் இல்லை அவங்கக்கிட்ட. அப்போ தான் செல்ஃபோன் வந்த புதுசு.
அப்புறம் நீங்கள் அப்படின்னு ஒரு இது கேட்டுது. நான் மீடியாவில் வந்து என்ன எந்த மீடியா இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் இதுதாங்க அப்படின்னு வாங்க. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு என்னங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா, ஏன் சார் கேட்குறீங்க? ராத்திரி பூரா எவனா வந்து கதவு தட்டுறான். அப்புறம் வந்து மிரட்டுறாங்க. திரும்ப கேரளாவுக்கே போயிடலான்னு இருக்கிறோம். இந்த பிரச்சனை இங்கே ஆரம்பிக்கும்போது தான் அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் பலம் தேவைப்படுகிறது. வேற ஒரு செல்வாக்கான மனிதர்கள் அவங்க பேக்ட்ராப்பில் நாங்கள் அவங்களுடைய பின்னணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்டினா தான் நெருங்க வரமாட்டாங்க. இது உண்டு இது. இன்றைக்கி வேணால் மேபி மாறி இருக்கலாம். அது அது வந்து காலகாலமாக இருந்துக்கிட்டு வருது. நீங்கள் கேட்குறது வந்து இந்த மீனா சம்மந்தமாக தான் கேட்குறீங்க வந்து. இதுவும் ஒரு இதுவான விஷயம் தாங்க வந்து. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஒரு பொங்கல் விழாவுக்கு டெல்லியில் இருக்கிற அவருடைய இல்லத்துக்கு கூப்பிட்றாரு. கூடும்பொழுது எல்லாரும் பாரத பிரதமர்லேருந்து எல்லாரும் வராங்க வந்து. திருமதி வானதி, தமிழிசை அவங்களாம் வராங்க. அப்புறமா கலா மாஸ்டர் இவங்க போய் அந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கிறாங்க. அதில் என்ன தப்புன்றேன் நான்? ஏன் நடிகைகள் வந்து அரசியல் கட்சியில் சேரக்கூடாதா? ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட விழாவில், அவங்க குடும்ப விழாவில் அல்லது ஒரு பொங்கல் விழாவில் அவங்க ஏன் கலந்து கொள்ளக்கூடாதா? இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா? அவர் போட்ட ஆடியோவிலேருந்து தொடங்குனது தான். சார் அவரை கட்சியிலேருந்து அந்த பொசிஷன்லேருந்து தூக்குறாங்க. ஆமாம். அதுக்கப்புறமா அவர் ஒரு இந்த மாதிரி சொல்கிறாரு. அதில் மீனா அவங்களுடைய பேர் இடம்பெறுது. இதுக்கு வந்து ரியாக்டும் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா இதை சம்மந்தப்பட்டு இல்லை, மீனா அவர்களும் சரி ராதிகாவும் சரி 2 பேர் சொல்லியிருந்தாங்க, பர்சனல் லைஃப்குள்ளே வராதிங்க, ப்ரொஃபஷ்னலாக விமர்சனம் பண்ணுங்கள். சினிமாவில் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம், நடிப்பு சரியில்லை அப்படின்னா விமர்சனம் பண்ணுங்கள், இந்த பர்சனல் லைஃப்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க மீடியாவும் சரி, இந்த செலிபிரிட்டிஸ் மீது ரூமர் கிளப்பி விடுற இந்த மாதிரி ஒரு சில நபர்கள், அரசியல் சார்ந்த நபர்களும் சரி, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே வராதிங்கன்னு இப்போ மீனாவும் ராதிகாவும் சொல்கிறதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து ஏன் சோஷியல் மீடியாவில் போடுறீங்க? நீங்கள் அது உண்டு இல்லைங்களா? நீங்கள் பொது வெளியில் நீங்கள் உங்களது தான் அது. உங்களை கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் பொது வெளியில் போடும்போது அவன் பொது வெளியில் எடுத்து பண்ண தான் செய்வான், விமர்சனம் பண்ண தான் செய்வான். அதே சமயம் தேவையற்ற திட்டமிட்ட வதந்திகளை வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு தான் நம்முடைய கருத்து. தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து ஒரு நடிகைன்னா உங்களுக்கு வந்து கில்லுக்கிற கிடையாது, நிச்சயமாக கிடையாது. முந்தானை முடிச்சு படத்தில் நடிச்சு, முந்தானை முடிச்சு நிறைய படம், ரோசா பிறவிக்கு கரை படங்கள்லாம் நடித்தா தீபா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ வந்து மலையாளத்தில் வந்து குழந்தை நட்சத்திரமாக ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியில் பிறந்து குருவாயூரப்பனாக நடித்து அங்கே குழந்தை நட்சத்திரமாக தமிழில் வந்தவுடனே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டுப்பட்ட நடிகை மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு திறமையான நடிகை ஆகிட்டும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப இதுவாகவே திரும்ப போயாச்சு கேரளாவுக்கு. அந்த டைமில் அந்த மலையாள படங்கள் மீது அந்த ஒரு பின்மம் ஒன்று இல்லை, எப்பயும் மலையாள படங்கள் மீது அப்போ ஒரு பெரிய இது இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் படிக்கிற காலத்துலேயே அப்புறமா போய் பார்த்தா தான் பாருங்க, உலகத்தில் முக்கியமான எழுத்தாளர்லாம் அங்கே இருக்கிறாங்க வந்து. எம்டி வாசுதேவன் நாயர்னு, பஷீர், மோகன்லால், மம்முட்டி மாதிரியான நடிகர்லாம் இருக்காங்க. இதை வந்து என்ன அந்த படங்களை போட்டு அதில் பிட்டை ஓட்டுவாங்க வந்து. அப்படி தான் இருந்தது வந்து. அப்படி தான் இங்கே தீபாவளியும் வந்து தமிழ் சினிமா அப்படி தான் கையாண்டுது. ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் அப்புறமா காணும் அவங்க. எனக்கு வந்து ஒரு தகவல், நான் ஒரு வாரப்பத்திரிகையில் இருந்தப்போ தீபா வந்து கேரளாவில் வந்து கன்னியாஸ்திரி ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் தொடர்பு கொள்ள முடியல. எர்ணாகுளம் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு ஒரு அங்கே இருக்கிற ஒரு நம்ம கிருஷ்ணன் குட்டின்னு அவர் பிள்ளை இருந்துட்டார். அவர் வந்து ஒரு மலையாள ரிப்போர்ட்டர் சென்னையில் இருந்தார். அவர் வந்து ஒரு லொக்கேஷன் சொன்னார், என் நண்பர் அங்கே போய் பாருங்கன்னு. நான் கிளம்பிட்டேன். நான் அப்போ வந்து ஏதோ எக்ஸ்க்ளூசிவான மேட்ரு கொடுக்கணும் இல்லைங்களா? கிளம்பி போய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. இதுவும் இல்லை, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேங்க, நான் அது ஒரு சினிமா பத்திரிகையாளர்னு. அவங்க உட்காருங்க இது பண்ணால் அப்புறம் மெதுவாக ஆரம்பித்த பிறகு என்னங்க நீங்கள் கன்னியாஸ்திரி ஆகிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வெறுப்பாகி போச்சு. வெறுப்பாகி இந்த கடவுளுக்கு அந்த இறைவனுக்கு ஊழியம் பண்ணுவாங்கன்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சேவையை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இப்படி ஒன்றா திருச்சி வந்திருக்கோம். மற்றபடி இப்போது நான் வந்து அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நான் வந்து முழுமையாக என்னுடைய இல்லறத்துலேருந்து நான் விலகலை. ஒரு சினிமா வேணான்னு ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்தது. எனக்கு போதும், ரொம்ப சலிச்சு போச்சு. அதனால் என் ஃபேமிலி, என் கணவர், என் குழந்தைகள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ ஆஃப் த ரெக்கார்டாக சொன்ன சில வழிகள் இருக்குது பார்த்தீங்க, அதுதாங்க நடிகையோட உண்மையான வழிகள்.
இப்போ நம்ம மீனா அந்த டாபிக் எடுக்கும்போது அவங்க லைஃப்லேயும் ஒரு துயர ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்களுடைய கணவர் வந்து ரீசெண்டாக முன்னாடியே இறந்து போனாங்க. ஸோ அந்த துயரத்துலேருந்தே மீண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறாங்களா சார்? இது வந்து ஒரு செலிபிரிட்டியாக தாண்டி ஒரு பெண் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சார் அவங்களுக்கு மனவேதனை கொடுக்கும்? இல்லை, இவங்க யார் போய் பார்த்தாங்களா? இவங்க வந்து கேண்டிட் கேமரா வச்சு கண்டுபிடிச்சாங்களா? இவங்களுக்கு என்ன தெரியும் அது? இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம். சொன்ன மாதிரி ஒரு நடிகை ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து அவ்வளோ படங்கள் நடிச்சு தமிழில் உள்ள டாப் ஹீரோக்களுடன் ஜோடியாக நடித்து முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு வாழ்க்கை வந்து சினிமா போதும் நடிச்சதுன்னு ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளே வராங்க. வித்யாசாகர்னு ஒரு கணவரை திருமணம் பண்ணுறாங்க. 48 வயசில் அவர் இறந்து போகிறாரு. அந்த துயரத்தில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த துயரத்துலேருந்து அவங்களால மீள முடியல. அந்த இறப்பையே விமர்சனம் பண்ணிலாம் பேசுனாங்க வந்து. புறா எச்சத்தில் இருந்துட்டாரு, அது இறந்துட்டாரு. உங்களுக்கு ஏன் வந்து நீங்கள் என்ன டாக்டரா உள்ளே போய் இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்கு? அது பெரிய மனவேதனைலாம் கொடுத்து அப்புறம் மீனா தரப்புலேருந்து நான் சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, ஏங்க இதெல்லாம் காயப்படுத்துறீங்க நீங்கன்னு வந்து. அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடிகைகள் என்றால் கிள்ளுக்கிறையா அப்படின்னு. இப்போ அமைச்சர் எல் முருகனுடன் தொடர்பு பற்றி பேசுகிறதுலாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? என்ன இது இருக்குது வந்து? ஏன் இப்படிலாம் வந்து நீங்கள் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதாக பேசுகிறீங்க வந்து? அதெல்லாம் ரொம்ப பாவமான ஒரு விஷயம். அவர்களுக்கும் வலியர்களுக்கு அவர்களுக்கும் ஆசபாசம் இருக்கிறது. இன்னும் கேட்டால் அவர்களுக்கு தான் ரொம்ப இது இருக்குது. நான் இதுவும் நடிகை வந்து சொல்ல நான் ஒரு தடவை பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க வந்து, நீங்களாம் போய் ஈஸியாக வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றீங்க, ஒரு ரோடு கடையில் வந்து டிஃபன் சாப்பிட்றீங்க, எங்களால் முடியலைங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம். நீங்கள் சாதாரண ஆதங்கம்னு அது கடந்து போயிடவே முடியாது வந்து. நான்லாம் அப்படி தான் கடந்து போயிட்டேன். சாதாரண சும்மா நடிக்கிறாங்க பொழுது இவங்களாம். இவங்க போனால் கிரீன் பார்க் ஹோட்டல்லையும் தாஜ் ஹோட்டல்லையும் உட்காந்து சாப்பிட்றவங்கன்னு. அதெல்லாம் எங்களுக்கு டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ கிடையவே கிடையாது. இதுதான் எங்களுக்கு, இதுதான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இதுதான் எங்களுக்கு ரியலான இது. இந்த வாழ்க்கையிலேருந்து தவறு இங்கே வந்துட்டோம் நாங்கன்ற அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து லாக் ஆயாச்சு. அதுக்கு ஏங்குறாங்க அவங்க. இங்கே இருக்கிறோம் அங்கே ஏங்குறாங்க வந்து. பாத்தியா பிஎம்டபிள்யூவில் போகிறாங்க, இதில் போகிறாங்க, விதவிதமாக சேலை கட்டுறாங்கன்னு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி மிக பயங்கரமான வலி. அது சம்மந்தமான திரைப்படங்கள் நிறைய வந்திருந்தாலும் வந்து மக்கள்கிட்ட போய் சேரல. ஆனால் நடிகைகளும் நம்மை மாதிரி ஒரு சாதாரண மனுஷிகள் தான். அந்த மனுஷிகளை இப்படி கொச்சைப்படுத்தி தாறுமாறாக பேசுறது சரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப தவறான செயல் தான் சார். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து இந்த நெப்போட்டிசம் வந்து அப்படியே அடுத்தடுத்து பெருகிட்டு வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பீக்க லெவலில் போயிடும் பொழுது இப்படி போயிட்டு இருக்கும்போது மீனா அவங்களுடைய பொண்ணு நைனிகா திரைப்படத்தில் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா நைனிகா அவங்கள வந்து அதிகமாக சினிமாவில் நம்ம பார்க்க முடியல. காரணம் என்னென்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்திருக்கலாம், பட் மீனாக்கெல்லாம் மேபி அதுக்கு நோ சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தன்னுடைய சினிமா லைஃப்லேயே வந்து பாதிச்சிருக்கு. இப்போ ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவதூறுகள்லாம் பரப்புகிறாங்களே, ஸோ இந்த நிலைமை வந்து என்னுடைய பெண்ணுக்கு வரக்கூடாது, பொண்ணுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற செயல்னால தான் அவங்க நடிப்புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சார். இந்த நிலைமை நம்ம பெண்ணுக்கு வரக்கூடாதுன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட மனநிலையில் ஒருவேளை அந்த அந்த பாப்பா வந்து விஜயோடைய பெரிய ரசிகை, அதனால தான் அந்த படத்தில் நடிச்சது வந்து. அதுக்கப்புறம் தொடர்ச்சி படங்கள் எதுவும் இல்லை, நிறைய வாய்ப்புகள்லாம் வந்தது. ரெண்டாவது படிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மீனாவே சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து வந்ததுனால நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒருவேளை அந்த படிப்பை தவற விட்டோமே, நம்ம குழந்தைக்கு அது இருக்கக்கூடாதுன்னு இப்போ ஒரு காலகட்டங்களில் வந்து இந்த சினிமாவில் வந்து வாரிசுகளை கொண்டு வரது விரும்ப மாட்டாங்க. அது நீங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே என்னென்னா தன்னுடைய மகனை வந்து ஒரு விஞ்ஞானியாக மாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காரு, ஒரு சயின்டிஸ்டாக மாற்றணும் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்காரு. வந்து அவருக்கு வந்து 2-3 வாய்ப்புகள் வந்து கேட்டப்போ விரட்டி விட்டாராம், போய் அவனை நடிக்க தெரியாது போங்க அப்படின்னு. சிவி ராஜேந்திரன்ற இயக்குனர் தான் வந்து, அண்ணே இந்த படத்தில் நடிக்க வைங்கண்ணே, நடிப்பு சரியாக வரலன்னா நீங்கள் விட்டுடலாண்ணே எனக்காகண்ணே அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால அப்பயும் சொன்னாராம் வந்து, நடிக்க தெரியலனா நீ ரொம்ப சிவாஜி பையனத்துக்காகலாம் இது பண்ணக்கூடாது, இது உண்மை வந்து உடனே அவனை அமுச்சு விட்டுடணும். அது விரும்பலை அவங்க வந்து. இதுவும் ஒரு கஷ்டமான தொழில், இதற்கு பின்னாடி அவ்வளோ வலி இருக்குது. புகழ் பணம் இருந்தால் கூட இன்றைக்கி அப்படியே மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நெப்போட்டிசம் மாதிரி இன்றைக்கி பூரா வந்து வாரிசுகளை கொண்டு வந்துட்டாங்க. அது காரணம் என்னென்னா ஓவர் நைட்டில் பணமும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. மீனாவுடைய மனநிலை எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னா அதுதான் இருக்கும். ஒரு குழந்தை படிக்கிற குழந்தை படிக்கட்டும், படித்து முடித்து ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு இது வந்த பிறகு அந்த குழந்தைக்கான துறையை அது தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயமாக கூட அது இருக்கலாம். அது எப்படியோ சார், இந்த மாதிரி தொடர் சினிமா செலிபிரிட்டிஸ் மீது வந்து வர ரூமர்ஸ் இதெல்லாமே வந்து மக்கள் கண்மூடித்தனமாக நம்பாமல் அதுக்கு பின்னாடியும் அவங்களும் ஒரு மனிதன் தான், அவங்களுக்கு பின்னாடி ஒரு வழிகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய இந்த நேர்காணல் மூலமாக அவங்க மக்கள் கற்றுக்கிட்டுப்பாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.